யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 21. காலையில் பரபரப்பாக கிளம்பிக் கொண்டிருந்த அகல்விழியை நிறுத்தி வைத்து, என்னடி இவ்வளவு டென்ஷன்ல கிளம்புற? அதுவா, அது ஒரு கொலைகேஸில் இன்னைக்கு நானே விசாரணை பண்ணி வாதாடுறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப பயமாக இருக்கு. ஆதிசன் சார்கிட்ட வேண்டான்னு சொன்னேன், ஆனாலும் கோர்த்து விட்டுட்டாரு. அதான் எல்லாம் பக்காவாக பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாம் தயார் பண்ணிட்டேன். ஆனாலும் ரொம்ப பயமாக இருக்கு. அவளது தோளை பிடித்து தன் பக்கமாக நிறுத்தி, எதுக்குடி பயப்படுற? இந்த கேஸ் இல்லைன்னா இன்னொரு கேஸு, அதில் நின்று ஜெயிச்சிடலாம். அது இல்லை ஜெய், இங்கே பிரச்சனை ஜெயிக்கிறது தோக்கிறதெல்லாம் இல்லை. உண்மையாக யாருக்கு நியாயம் கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கணும். அப்பாவை கொண்டிருக்காங்க, மனைவி அந்த பிள்ளைங்க அனாதரவாக இப்போ நிற்கிறாங்க. 5 வருஷமாக அந்த பிள்ளைங்க யார் வீட்லேயோ நின்று வளர்றாங்க. ஒருத்தங்க இல்லைனதும் அந்த வீடே அப்படியே இல்லாமல் போனது போல் ஆகிருச்சு பாரு. அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? பாவம்ல, நம்ம எப்போவுமே நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அங்கே தான் நிற்போம். அதான் டென்ஷனே. நீ எல்லாமே சரியாத்தான் செய்வ, பயம் இல்லாம போ. எதிர் வக்கீல் யாரு தெரியுமா? யாரு? என் பழைய சீனியர் வக்கீல். ஓ, கதை அப்படி போகுதா? அப்ப நீ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுமே. அவர் நிற்கிறாருன்னா அந்த பக்கம் பணமும் ஆள்பணமும் இருக்கும். அவர் என்னைக்கு நியாயத்து பக்கமா நின்றுருக்காரு. ஆல் தி பெஸ்ட் என்று நெற்றியில் முத்தம் வைத்தான். தேங்க்யூ. என்ன வெறும் தேங்க்யூவோட முடிக்கிற? வேற என்ன வேணும் சாருக்கு? அது என்று அவளது இடையை பற்றி மொத்தமாகவே தன் பக்கமாக இழுத்து அவளது கன்னத்தை கடித்து வைத்தான். அவனது தோளில் அடித்தவளோ, போடா, டென்ஷனில் இருக்கேன், இப்படி பண்ணிக்கிட்டு. எப்படி பண்ணிக்கிட்டு? நைட்டு சொல்கிறேன், இப்போ என்னை கொண்டு போய் விட்டுரு. திவா தானே கொண்டு போய் விடுவான், அவன் விட்டுருவான். நான் வெளியே வேற வேலையாக போகிறேன்டி. என்னை கொண்டு போய் விட முடியாத அளவுக்கு பிஸியா நீ? அவன் வரமாட்டேங்கிறான். கனிகா டெய்லி அந்த பக்கமாக நின்று லவ் டார்ச்சர் பண்ணுறாளாம். நான் தான் அவளுக்கு தகவல் கொடுக்குறேன்னு என்னை சத்தம் போட்டான். அதனால நீயே கூட்டிட்டு போ. அவன்கிட்ட சொல்லிட்டேன், உன் வண்டியில் நீ நான் வரவே மாட்டேன்டான்னு. என் புருஷனே என்னை கூட்டிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டனே. அப்படியே அவளது கன்னத்தை பிடித்து கிள்ளியவன், என்னத்தான் மரியாதை இல்லாம பேசுறனா? சரி, பொண்டாட்டி ஆசையா கூப்பிடுறான்னு விட்டுட்டேன். உன்னை திருத்த முடியாதுடி. அவனை எதுக்குடி மரியாதை இல்லாம பேசுற? கனிகா அவனை லவ் பண்றா தெரியுமா? பாவம், அவ இவன் மேல உயிரையே வச்சிருக்கா. இவன் என்னடானா பிகு பண்ணிக்கிறான். அது கூட பரவாயில்ல, என் கூட சண்டை போடுறான். அதான். ஏய், அவனை பற்றி தெரியாமல் பேசாதடி. அவன் பாவண்டி. அவன் தான் அவ்வளவு சொல்கிறான்ல. அவன் தான் அவளோட லவ் எல்லாம் வேண்டான்னு சொல்கிறான்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா? அதே மாதிரி தானே அவனும் பண்ணுவான். அதை கனிகா பார்த்துப்பா. அவளே ஒரு அம்மாஞ்சி. இவனை அவள் எப்படி கரெக்ட் பண்ணுவா? அழத்தான் செய்வா. எது எப்படியோ அவ காதல் கை கூட்டினா சரிதான். என்று வார்த்தையை சுருக்கியவன் அவளை தனக்குள் இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவளின் இதழ்களை தன்னுடைய விரல்களால் தீண்டி பிடித்து கொண்டான். என்னடா பண்ற? லவ் ஜோசியம் பார்க்கறேன்டி. உதட்லியா? ஆமா. எப்படி பாப்ப? உதட்டு வரிகளை எண்ணி ரேகைகளை உதடு கொண்டு படிச்சு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே உதடும் உதடும் ஒட்டிக்கொண்டு காதல் தீ மூட்டி கொண்டிருந்தனர். உதட்டு முத்தம் கழுத்து முத்தமாக தொடர்ந்து கொண்டிருக்க அவனது கைகளோ அவளது புடவைக்குள் புகுந்து கொண்டது. அங்கே இளமைகளை பறித்து கொண்டிருந்தது. இருவரும் மோன நிலைமையிலிருந்து அடுத்த நிலைக்கு தாவும் பொழுது ஆதிசன் சரியாக அகல்விழிக்கு அழைத்து விட்டான். அந்த அழைப்பில் இருவருமே நிகழ் உலகத்திற்கு வந்து எரிச்சலில் போனை எடுத்து காதில் வைக்கவும் அதை ஜெய் பிடுங்கி, ஏண்டா டேய், கல்யாணம் முடிஞ்சவன் தானடா நீ, ஏண்டா இப்படி கரடி வேலையெல்லாம் பார்க்குற? ஓ, நீ பூஜையை காலையிலேயே நடத்துவேன நான் என்னடா கனவா கண்டேன்? அகலை அனுப்பி வையி, இன்னைக்கு ஒரு கேஸ் இருக்கு. அனுப்பி வைக்கிறேன். பூஜையை போடுறேன்னு லேட் ஆகிறாதடா. அவளை கொண்டு வந்து விட்டுரு. கோர்ட்லேயே விட்டுருவியா என்ன? சரி சரி, வை கரடி என்று திட்டிக்கொண்டே அவளை அழைத்து கொண்டு வந்து வெளியே வந்தான். அங்கே திவாவோ உர்ரென்று இருந்தான். அவனை பார்க்கவும் பாவமாகத்தான் இருந்தது. என்ன செய்வது? அவன் முடிவு, அவன் வாழ்க்கை. ஒரு எல்லைக்கு மேல் அவனுமே தலையிட முடியாது என்பதால் விட்டுவிட்டான். ஜெய் மனைவியை கோர்ட்டில் வந்துவிட அங்கே ஏற்கனவே ஆதிசன் வந்திருந்தான். அவனது டீமோடு உள்ளே சென்றவளை பார்த்து நின்றிருந்தான். அவனுக்கோ உள்ளுணர்வு உறுத்தவுமே திரும்பி பார்த்தான். நம்பியார் அவனை பார்த்து நக்கலாகவே சிரித்துவிட்டு சென்றார். என்னடா இது, இந்த ஆளு எப்போவுமே நம்மளை பார்த்து முறைக்கத்தானே செய்வான். இன்னைக்கு என்ன நக்கலா சிரிக்கிறான்? என்ன விஷயமா இருக்கும் என்று யோசித்தவாறே வந்துவிட்டான். இரவு வீடு வரும்பொழுது அகல் அமைதியாகவே இருந்தாள். என்னடி, கேஸ் வாதாடி ஜெயிச்சிட்ட போல, வாழ்த்துக்கள் என்று அவளை அணைத்து முத்தம் கொடுத்தான். அவளிடமிருந்து ஒரு மௌனமான புன்னகை மட்டுமே வந்தது. அவள் அப்படியெல்லாம் சிரிக்க மாட்டாளே என்று யோசித்தவன் அதை மறந்துவிட்டான். குளித்து சாப்பிட்டுவிட்டு படுக்கையில் வந்து விழுந்தவன் அவளை இழுத்து கட்டி கொண்டு படுத்தான். அப்போதும் கூட அவளாக எதுவுமே பேசவில்லை. அவனும் கூட எதுவும் டென்ஷனாக இருக்கும் போல என்று எதுவுமே கேட்காமல் விட்டுவிட்டான். அவளிடம் நெருங்கும் பொழுது அவளது இணக்கம் சரியாக இல்லை. எல்லாம் முடிந்து அவளது நெற்றியில் முத்தம் வைத்தவன்,
வாயாடி ரங்கம்மா, என்ன இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே பேசாம இருக்கா? யாரு கூடவும் சண்டையா என்ன? இல்லை என்று தலையாட்டினாள். என் மேல ஏதாவது கோபமா? அதற்கும் கூட இல்லை என்று தலையாட்டியவள், எனக்கு தூக்கம் வருது என்று தூங்கிவிட்டாள். அவளது மாற்றம் கண்கூடாகவே தெரிந்தது. ஒரு வாரமாக ஆதிசன் ஆபீஸிற்கும் அவள் போகவில்லை. ஏண்டி, உன் லாயர் லட்சிய கனவு என்ன பாதியில விட்டுட்டியா? ஒரு வாரமா லீவு போட்டுட்டு இருக்க? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சரியாத்தான் இருக்கேன். அப்போ ஓகே என்று கடந்து சென்றாலும் கூட அவனது கவனம் இப்போது அவள் மீது அதிகமாகவே விழுந்தது. அதை அவள் கவனிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடந்து அன்று ஜெய் சாப்பிட உட்காரும் பொழுது அமைதியாகவே எல்லாம் எடுத்து வைத்தாள். நீ எதுக்கெல்லாம் எடுத்து வைக்கிற? வேலைக்காரி எங்க? அவங்க இன்னைக்கு ஒரு நாள் லீவு கேட்டாங்க. திவாவும் தனுஷும் சாப்பிட்டாச்சா? நீயே? இல்லை. அப்பா உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை வேண்டாம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், பசி இல்லை. திவா, தனுஷ் என்று சத்தமாகவே கூப்பிட்டான். அவர்கள் அவனது சத்தத்திலேயே என்ன ஜெய் என்ன பாஸ் என்று வந்து நின்றனர். நான் சாப்பிட்றதுக்கு கம்பெனி கொடுங்கடா. அட கம்பெனியா? கொடுத்துட்டா போச்சே, நாங்கள் சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சே, இப்போ லைட்டாக வேற பசிக்கத்தான் செய்யுது என்று இருவருமே அமர்ந்தார்கள். இப்போது அமைதியாக நின்றிருந்தாள். அவர்களுக்கு தட்டெடுத்து அவள் வைக்கவே இல்லை. ஜெய் அவளை பார்த்தான். அவளோ எந்தவித உணர்வே இல்லாமல் அவனை பார்த்தவள் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்து, நான் கம்பெனி கொடுக்குறேன், நீங்கள் 2 பேரும் போங்க என்றாள். அப்போது அவர்கள் எழும்பவும், 2 பேரும் அப்படியே அங்கேயே உட்காருங்கடா என்றவன் சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கவும் அகல் கையை பற்றி அப்படியே பதறிப்போய் அவனது கையை பிடித்து கொண்டாள். அவளது கண்களிலோ கண்ணீர் வந்துவிட்டது. அப்படியே அவனுடைய கையை நனைத்தது அந்த கண்ணீர். நீ சாப்பிட வேண்டாம், நான் சாப்பிட்றேன், உனக்கு வேற சாப்பாடு தரேன் என்று விட்டு வேக வேகமாக அந்த சாப்பாட்டை அள்ளி வாயில் வைக்க போக அதை தட்டி விட்டு விட்டான். ஏன், உனக்கு மட்டும்தான் கோபமும் காதலும் சேர்ந்துருக்குமா? விஷத்தை ஊற்றி எனக்கு வைக்க தெரிஞ்சவளுக்கு அதை நான் சாப்பிட்றத பார்க்க முடியலையோ? அதே சாப்பாட்டை நீ சாப்பிட்றதுக்கு தைரியம் வந்திருக்கு. சபாஷ் லாயரே. அவ்வளவுதான். அதை கேட்டதுமே தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு கதறி அழுதாள். திவாகரும் தனுஷுமே அதிர்ந்து போய், என்னதே சாப்பாட்டில் விஷமா? அகல்விழியா வச்சது என்று அதிர்ந்து போய் நெஞ்சில் கை வைத்து கொண்டு நின்றுவிட்டனர். ஜெய்தான் இப்போது, ஏண்டி என்று கண்கள் கலங்க பரிதாபமாகவே கேட்டான். உன்னால விஷத்தை வைக்க முடிஞ்சுது, ஏன் என்னை சாப்பிட விட முடியல? என் மேல கோபமும் வெறுப்பும் இருக்க போய் தானே என்னை கொல்றதுக்கு துணிஞ்சு எல்லா திட்டமும் போட்டிருக்க. அப்புறம் எதுக்கு சாப்பிடும்போது தட்டி விட்ட? இதுக்கு மேலே என்னடி இருக்கு? நானே சாப்பிட்டுக்கிறேன் விடு என்று சாப்பாட்டினை அள்ளி மீண்டும் வாயில் வைக்க போனவனை பிடித்து அதை மொத்தமாக கொட்டிவிட்டாள். வேண்டாம் வேண்டாம் ஜெய் என்று அவனுடைய கையை பிடித்து கொண்டே அழுதாள். 4 பேருமே அப்போது பேசவில்லை, அமைதியாகவே இருந்தனர். அகல்விழி மட்டும் அழுது கொண்டே இருந்தாள். அவளை இழுத்து போய் கைகளை கழுவி விட்டவன் வந்து தனுஷிடம், இத வேலைக்காரங்க கிட்ட சொல்லி சுத்தம் பண்ண சொல்லு, குப்பை தொட்டியில போட வேண்டாம், சாக்கடையில போட சொல்லு என்று கட்டளையிட்டான். திவா ஜெயின் அருகில் வந்து, என்னடா இதெல்லாம், எல்லாரும் துரோகம் பண்றாங்கன்னு பார்த்தா உன் மனைவியுமா? ஏண்டா இப்படி? யாரைத்தாண்டா நம்பணும் என்று கேட்டுவிட்டான். இவன் நம்பிக்கை துரோகியெல்லாம் இல்ல, கோபத்துல செஞ்சது. அதனாலதான் என்னை சாப்பிட விடாம அவ சாப்பிட உட்கார்ந்தா. ஆனா அந்த நொடி பொழுதுல என்னை கொல்லணும்னு நினைச்சிட்டா போல என்றவனுக்கு வேதனை தாங்க முடியாமல் குரலெல்லாம் உடைந்து போய்விட்டது. இருவருமே அமைதியாக அப்படியே வெறுத்து போய் அமர்ந்திருக்க அகல்விழி எழுந்து வந்து ஜெய்யின் கையை பிடித்தவள், நீ எதுக்கு எங்க அப்பாவை கொன்ன? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஒரு பொண்ணை நாசம் பண்ணி கொண்டிருக்க. அந்த பழியை எங்க அப்பா மேல போட்டு அவரை மாடியிலிருந்து தள்ளிவிட்டு தற்கொலைன்னு நாடகமெல்லாம் போட்டிருக்க. ஏன் இப்படி செஞ்ச நீ? அதுதான் கோபம் வந்துருச்சு. விஷம் வச்சு கொல்ல நினைச்சந்தான். ஆனா வந்து உன்னை நான் உயிராதான் நேசிக்கிறேன். நீ அந்த விஷம் கலந்த சாப்பாட்டை உன்னை எப்படி நான் சாப்பிட விடுவேன் சொல்லு? அதுவும் இல்லாம நான் நேர்மையா இருக்கிறவ. அது என்னை ரொம்ப உறுத்திருச்சு, அதான் தட்டி விட்டுட்டேன் என்று அவன் மடியிலேயே தலை வைத்து அழுதாள். அப்படியாமா? இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது? உங்க அப்பா நம்பியார் தான். நம்பியார் சொன்னதை நம்பி அவளுக்கு அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு என்கிட்ட கேட்குற அளவுக்கு நம்பிக்கை இல்லை போல. நீ ஆமான்னு சொல்லிட்டா என் மொத்த காதலும் நம்பிக்கையும் உடைஞ்சு போயிரும்ல. இப்போ மட்டும் உடையலையா என்ன? இங்க பாரு, என்னை கொல்லணும்னு நீ நினைச்ச அந்த நொடியே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி அவ்வளவுதான். ஜெய் என்று அவனது கையை பிடித்தவள், அதான் அந்த விஷத்தை நான் தின்னு செத்துடலான்னு பார்த்தேன்ல, ஏன் என்ன தடுத்த நீ? நானும் உன்னை உயிரா காதலிச்சண்டி. இருவருக்குமான காதல் அப்போதே செத்து போயிற்று. இன்னுமே அது மிச்சம் மீதி இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருவருக்குமே இல்லை.
எது உண்மை எது பொய் என்று ஒரு வார்த்தை எங்களில் யாரிடமாவது கேட்டிருக்கலாம். உனக்கு எல்லா உரிமையும் தந்தும் கூட என்னிடமாவது கேட்டிருக்கலாமே. எல்லாம் முடிந்து போனது. உன்னிடம் துரோகத்தின் சாயல் தெரிந்துவிட்டது. என் கண்முன் இனி வராதே என்று விட்டான் அவன். திவா, இவளை கொண்டு போய் பெங்களூர்ல அவங்க அண்ணன் வீட்லயே விட்டுடுவா என்று எழுந்தவனது கையை பிடித்து ஜெய் என்று அழைத்தாள். அவளை திரும்பி பார்க்காமல், உனக்கும் எனக்குமான எல்லா பந்தமும் பேச்சுவார்த்தையும் இதோட முடிஞ்சு போச்சு. இனி என் முன்னாடி வந்த உன்னை நான் கொன்னு போட்டுருவேன் பாத்துக்க என்று அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டான். அங்கு அகலுக்கோ அவனிடம் கெஞ்சவே பிடிக்கவில்லை. அதனால் அமைதியாகவே நின்றிருந்தாள். அன்று கேஸை ஜெயித்த சந்தோஷத்தில் இருந்தவள் தனியாக கிடைத்ததுமே நம்பியார் அவளிடம், என்ன கேஸ் ஜெயிச்சிருச்சுன்னு சந்தோஷப்படாத. இதே மாதிரி உங்க அப்பனை கொன்னு உங்களை நடுத்தெருவில் விட்டது உன் புருஷன்தான். அவனை காப்பாத்தத்தான் உங்க அப்பா செத்தது தற்கொலைன்னு நானே வாதாடினேன். வேணும்னா கேஸ் ஃபைல் இருக்கு பாரேன் என்று எடுத்து கையில் கொடுத்தார். அவனை நான் காப்பாத்திட்டேன். ஆனா அவன் எனக்கு எதிராக நிற்கிறான். வளர்த்த கிடா மாறுல பாயுது என்று நீலி கண்ணீர் வேறு வடித்தார். ஏற்கனவே அவளது மூளை அவசரமாக முடிவெடுக்கும். அதனால் இந்த மூளை தெரிந்தே விஷ விதையை மனதில் தூவி விட்டிருந்தார் நம்பியார். உடனே நம்பியார் நினைத்தது சரியாகவே நடந்துவிட்டது. ஒரு வாரம் அவர் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு தனக்குத்தானே முடிவெடுத்து வேலைக்காரியை அனுப்பி வைத்திருந்தாள். அவர் நம்பிக்கையான ஆள் என்பதால் உடனே ஜெயிற்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டார். இங்கே வந்தால் வேலைக்காரி லீவ் என்று அவள் சொன்னதும் உடனே ஜெயின் மூளை விழித்து கொண்டு அவளை உற்று கவனித்தான். அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கும் பொழுது கைகள் எல்லாம் நடுங்கியது. உடனே அவன் புரிந்து கொண்டான். எத்தனை துரோகத்தை பார்த்திருப்பான் வாழ்க்கையில். இது கூட கண்டுபிடிக்க மாட்டானா என்ன? இப்போது ஜெயின் குடும்ப வாழ்க்கை நிலை குலைந்து இல்லாமல் போய்விட்டது. திவா இறங்கி போய் காரை எடுத்து காத்திருந்தான். தனுஷோ அகலை பார்த்த பார்வையிலேயே நீயெல்லாம் என்ன ஜென்மமோ என கேட்பது போலவே இருந்தது. அவளால் ஜெய் பேசியதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்றாலும் அவளது மனசாட்சியே அவளை கொன்று போட்டது. அவன் மேல் உள்ள காதல்தான் கடைசியில் வென்றிருந்தது. அதை அவள் காலம் கடந்து புரிந்து கொண்டாள். அதன் பயன் என்ன? இப்போது மெதுவாக போய் அவர்களின் அறைக்கதவை தட்டியவள் ஜெய் ஜெய் என்று அழைத்தாள். அவனோ பதிலே சொல்லவில்லை. அங்கிருந்து பதில் எதுவும் வராது என்று தெரிந்ததுமே தட்டினாள். நான் செஞ்சது தப்புனா நீ செய்கிறதும் தப்பு தானே. என்னால் உன் காதலை தாண்டி எதையுமே யோசிக்க முடியாது தானே தவிச்சேன். இப்போ அதே தவிப்போட போகிறேன். ஆனால் நீ எனக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆனாலும் நம்பி போகிறேன் என்றவள் வேகமாக இறங்கி காரில் ஏறும்போது திவாவை பார்த்தாள். அவனிடம் எந்த உணர்வுமே இல்லை. ஜெயின் மனைவி என் தங்கை என்று நினைத்து அன்பு வைத்தான். அதுவும் பொய்யாகி போனதில் வெறுத்து போயிருந்தான். அகல்விழியை இப்போது பெங்களூரை நோக்கி திவா அழைத்து சென்று கொண்டிருந்தான். இங்கு ஜெயின் மனமே முன்னிலும் முற்றிலுமாக இறுகி போய்விட்டது. எல்லாமே பொய், காதலும் பொய், காதலியும் பொய் என்று மொத்தமாக எல்லா தடத்தையும் மனதிலிருந்து அழித்து கொண்டிருந்தான். இவர்களின் பிரிவு நிரந்தரமே. மீண்டும் ஒரு காதல் புதியதாக முளைக்குமா என்ன? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.